தூத்துக்குடி நெல்லை திருச்செந்தூர் நெல்லை வழித்தடங்களை சீரமைக்க 4 நாட்கள் ஆகும் என்று தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. திருச்செந்தூரில் இருந்து சென்னை எழும்பூர் செல்லும் வழித்தடத்தில் ரயில் தண்டவாளத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது அது சீராக எத்தனை நாட்கள் ஆகும் என்பது குறித்து தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இந்த திருச்செந்தூர் நெல்லை தூத்துக்குடி நெல்லை வழித்தடங்களை சீரமைக்க 4 நாட்கள் ஆகும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. அதேபோல திருச்செந்தூரில் இருந்து சென்னை எழும்பூர் செல்லும் வழித்தடத்தில் ஒரு பாதை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை சீரமைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சக்தி, வரலாறு காணாத மழை தென் மாவட்டங்கள்ல பெய்திருக்கிற நிலையில ரயில் வழித்தடங்கள் மிகப்பெரிய சேதாரத்தை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக திருச்செந்தூரில் இருந்து வாஞ்சிமணியாச்சியிலிருந்து, அதாவது திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்குமான இந்த 2 ரயில் வழித்தடங்கள் முற்றிலும் முடங்கியுள்ளது என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவிற்கு ரயில் தண்டவாளமே செல்ல முடியாத அளவிற்கு அந்தரத்தில் பாலம் போல தொங்குவது போன்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் 500 மீட்டர் அளவிற்கு இந்த ரயில் தண்டவாளம் அமைந்துள்ள இந்த ஜல்லிகள் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே போன்று வாஞ்சிமணியாச்சிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில் வழித்தடத்திலையும் பெரும்பாலான பாலங்கள்ல ரயில் பாதைகளை மீறி மேல மழைநீர் சென்று கொண்டிருப்பதாக, வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில இந்த 2 வழித்தடங்களையும் முழுமையாக இந்த தண்டவாளங்கள், ரயில் தண்டவாளங்களை சீர்படுத்தி ரயில் இயக்கம் மேற்கொள்வதற்கு 3 முதல் 4 நாட்கள் அவகாசம் ஆகும் என கூறப்பட்டிருக்குது. ஏற்கனவே முன்னாடி நம்ம பார்த்தோம், ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துல 500 பயணிகளுக்கு மேல் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில்ல உள்ள சிக்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு உணவு கொடுப்பது கூட ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதியில நிலைமை மோசமாக இருக்கிற நிலையில தாளையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய மற்றொரு வழித்தடத்திலே நாளை மாலைக்குள் சரி செய்யப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.